நல்லது செய்வோம், நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 5/1/2025க்கான ராசி பலன்கள். குரோதி வருடம் மார்கழி மாதம் 21ஆம் தேதி, ஜனவரி மாதம் ஞாயிற்றுக்கிழமை. நல்ல நேரம் காலை 7:30 மற்றும் 8:30, மாலை 3:30 மற்றும் 4:30. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 மற்றும் 11:30, மாலை 1:30 மற்றும் 2:30. ராகு காலம் 4:30 மற்றும் 6, குளிகை 3 மற்றும் 4:30, யமகண்டம் 12 மற்றும் 1:30. சூலம் மேற்கு, பரிகாரம் வெல்லம். திதி இன்று இரவு 9:11 வரை சஷ்டி, பின்பு சப்தமி. நட்சத்திரம் இன்று இரவு 9:28 வரை போராட்டாத்தி, பின்பு உத்திரட்டாத்தி. யோகம் இன்று காலை 6:31 வரை மரண யோகம், பின்பு இரவு 9:28 வரை சித்த யோகம், பின்பு அமிர்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று இரவு 9:28 வரை ஆயில்யம், பின்பு மகம். மேஷம் ராசி நேயர்கள். இந்த நாள் நீங்க கொஞ்சம் பட்டுப்படாமல் அடித்தவரிடம் நடந்து கொள்வது நல்லது. சில குழப்பங்கள் இருக்கத்தான் செய்யுங்க. வேண்டியவரை கொஞ்சம் பிரிய வேண்டியிருக்கும், பயணங்கள் செல்ல வேண்டியிருக்கும். மன தடுமாற்றம் குழப்பம் ஏற்பட்டாலும் கண்டிப்பாக சரியாகும். இருந்தாலும் உங்கள் நல்ல மனசை புரிந்து கொள்வதற்கு காலகட்டம் கொஞ்சம் எடுக்குங்க. யாரையும் நீங்களும் தவறாக புரிதல் வேண்டாம். உழைப்பால் உயரும் நாளாக இருக்கக்கூடும். நெருக்கடிகளை தாண்டி வெற்றி பெறக்கூடிய சூழலும் இருக்க கொடுங்க. மனம் கொஞ்சம் அலைபாய்ந்து கொண்டிருக்கும், அதனை மட்டும் சரி செய்து கொள்ள வேண்டும். பாகுபாடின்றி அனைவரிடமும் பழகுவீர்கள். வேண்டா வெறுப்பாக கூட சில நபரிடம் செயல்படுவீர்கள். அன்னையின் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். கூட்டு முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. தாயுடன் எந்த ஒரு கருத்து வேறுபாடுகளும் இருக்காது. சின்ன சின்ன விஷயத்திற்கெல்லாம் கோபப்படுவீர்கள், அதை பார்த்து கொள்ளுங்கள். இன்று பெண்கள் முக்கியமான பணியை செய்யும் பொழுது கவனம் இருக்கட்டும். பெண்களுக்கு ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்க கொடுங்க. புண்ணிய காரியங்களில் ஈடுபடக்கூடிய சூழல் இருக்குங்க. எதிர்பாராத திருப்பங்களும் ஒரு பக்கம் ஏற்பட கொடுங்க. காதல் போன்ற விஷயங்களில் சமாளித்து எடுக்கும் முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். காதலில் குழப்பம் மெஞ்சுங்க. காதலை பொறுத்தவரை என்ன செய்யலாம் ஏது செய்யலாம் என்று குழம்பி போவீர்கள். இருந்தாலும் எதையும் சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். என்று மாணவர்கள் திறமையின் அடிப்படையில் வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்குங்க. மாணவருக்கு எதிர்காலம் சிறப்பாக அமைந்துவிடக்கூடும். கல்வியில் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. உயர்கல்வியும் சிறப்பாகவே அமைந்துவிடக்கூடும். இன்று முக்கியமான பணி நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது பிரவுன் நிறத்தில் ஆடை அணி வேண்டும். பிரவுன் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், ஞாயிற்றுக்கிழமை என்பதினால் சூரிய நமஸ்காரத்தையும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டையும் மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் பிரவுன் நிறம். நட்சத்திர பலன்கள் அஸ்வினி. இன்று உங்களுக்கு நல்ல மதிப்பு கண்டிப்பாக உருவாங்குங்க. வியாபாரமும் அடுத்த கட்டத்திற்கு செல்லக்கூடும். வேலைகளை கவனமாக செய்து முடிப்பீர்கள். நினைவாற்றல் வெளிப்படக்கூடிய சூழலும் இருக்குங்க. ஆன்மீகத்தின் நாட்டம் அதிகரிக்கக்கூடும். கலந்த உரையாடலில் பொழுது கவனம் இருக்கட்டும். புண்ணிய காரியங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். பரணி உழைப்பால் உயரும் நாளாக இருக்க கொடுங்க. பல நெருக்கடியிலும் தாண்டி கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். சிரமங்களை எல்லாம் ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். அற்புதமாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். வாழ்க்கையில் உங்களுக்கு கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்குங்க. மனோதைரியம் கூடும் நாளாக இருக்கக்கூடும். வேலைகளை கணக்கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். நினைவாற்றல் வெளிப்படும் நாளாக இருக்க கொடுங்க. கொடுத்த வாக்கை எப்படியும் காப்பாற்றி விடுவீர்கள். இன்று உங்களுக்கு சிரமங்கள் தீர்ந்து முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. கிருத்திகை பாகுபாடின்றி அனைவரிடமும் சரிசமமாக பழகுவீர்கள். வேண்டா வெறுப்பாக செயல்பட்ட நிலை கண்டிப்பாக மாறும். உங்களுக்கான நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்க கொடுங்க. முயற்சிகளில் கூட முன்னேற்றம் ஏற்படக்கூடும். சிக்கல்களை ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். முக்கிய பணி நிறைவேற கால தாமதம் பிடிக்கும். இன்று முயன்றால் ஏதும் இல்லை, முயற்சி பண்ணுங்கள், முடியாதது ஏதும் இல்லை. ரிஷபம் ராசினியர்கள். இன்று மனக்கவலை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. சிலரது பேச்சு உங்களை கொஞ்சம் சங்கடப்படுத்திவிடும், பார்த்துக் கொள்ளுங்கள். பொது காரியங்களில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். பேசுவதை மட்டும் குறைத்துக் கொள்ள வேண்டும். தொழில் வியாபார நடைமுறை சுமாராகத்தான் இருக்குங்க. பண வரவு சராசரி அளவில் இருக்கக்கூடும். சுற்றுப்புற தொந்தரவினால் நித்திரை கொஞ்சம் தாமதமாக இருக்கக்கூடும். இன்று சக ஊழியர்கள் மேல் அதிகாரிகளின் ஆதரவுடன் பணிகளை திறமையாக செய்து முடிப்பீர்கள். குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் உண்டாக கொடுங்க. பிள்ளைகளின் செயல்பாடுகள் மனசுக்கு திருப்தியை கொடுக்கும்.
இழுபறியாக நின்ற காரியம் மீண்டும் சூடுபிடிக்க தொடங்கும். காரியங்கள் சாதகமாக நடக்க கொடுங்க. செயல் திறமை வெளிப்படும் நாளாக இருக்கக்கூடும். நம்பிக்கையுடன் பணிகளில் ஈடுபடுங்கள். முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. கொடுத்த வாக்கை எப்படியும் காப்பாற்றி விடுவீர்கள். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவரை அடையாளம் கண்டு கொள்வீர்கள். சேமித்து வைத்து பணம் செலவுக்கு பயன்படக்கூடும். நம்பிக்கையுடன் பணியில் ஈடுபடுங்கள். கண்டிப்பாக முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று சிக்கல்களை ஓரளவு தவிர்த்து எதிரிடமிருந்து விடுபடும் நாளாக இருக்க கொடுங்க. பெண்கள் அந்நிய தேச பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்குங்க. பாதுகாப்பு குறைவான இடங்களுக்கு செல்ல வேண்டாம். பெண்கள் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக் கொள்வீர்கள். திறமையின் அடிப்படையில் இன்று வெற்றி பெறுவீர்கள். பெண்களுக்கு இன்று உயர்வான வாழ்க்கை கண்டிப்பாக அமைந்து விடக்கூடும். காதலை பொறுத்தவரை நெருக்கடியில் இருந்தது கண்டிப்பாக மாறும். காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லுங்க. முடிவுகளை மட்டும் தெளிவாக எடுப்பது நல்லது. என்று மாணவர்கள் யோசித்து எடுக்க முடிவுகளை வெற்றி இருக்குங்க. குழப்பம் மட்டும் தயவு செய்து வேண்டாம். மாணவர்கள் எதிலும் பொறுமையாக செயல்பட்டால் முன்னேற்றம் இருக்கும். கடந்த கால விஷயங்களில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். மாணவர்களுக்கு கல்வி பற்றிய புரிதல் ஏற்படக்கூடும். என்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். ஆரஞ்சு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரத்தையும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 3 மற்றும் 9, அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள். கிருத்திகை. இன்று நீங்கள் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். தேவைகளை இன்று கண்டிப்பாக பூர்த்தி செய்து கொள்வீர்கள். மன தடுமாற்றம் குழப்பம் ஏற்பட்டது மாறிவிடக் கொடுங்க. இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். சுற்றுப்புற தொந்தரவினால் நித்திரை கொஞ்சம் தாமதமாக கொடுங்க. மனம் என்று திருப்திகரமாக இருக்கக்கூடும். இழுபறியாக இருந்த காரியம் கண்டிப்பாக சூடுபிடிக்க தொடங்கும். ரோகிணி. இந்த நாள் உங்களுக்கு எதிலும் முன்னேற்றம் ஏற்படும் நாளாக இருக்க கொடுங்க. முயற்சியின் மூலம் கண்டிப்பாக முன்னேறி செல்வீர்கள். பாகுபாடின்றி அனைவரிடமும் சரிசமமாக பழகுவீர்கள். நண்பரிடம் பேசி இன்று மனம் மகிழ்வீர்கள். வாழ்க்கையில் எதிர்கொண்ட சிரமங்கள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்குங்க. நிதி நிலைமை சீர்படும் நாளாக இருக்கக்கூடும். இன்று உங்களுக்கு குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் நீங்கி முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. வெற்றிக்கான வாய்ப்புகளும் பிரகாசமாக இருக்கக்கூடும். மிருக சிரிஷம். தொலை தூரத்தில் இருந்து வரக்கூடிய செய்திகள் மகிழ்ச்சியை கொடுக்கும். கடல் தாண்டி செல்லப்பட்ட திட்டங்கள் வெற்றியை கொடுக்கும். பாகுபாடின்றி அனைவரிடமும் சரிசமமாக பழகியவர்கள். உற்றார் உறவுகள் வகையில் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. வியாபார தந்திரங்களை கற்றுக்கொள்வீர்கள். தடைகளை உடைத்தெறிந்து வெற்றி பெறுவீர்கள். சிரமங்களை கண்டிப்பாக சரி கட்டி விடுவீர்கள். என்று உங்களுக்கு சிந்தனை பலம் ஏற்படும் நாள் என்று சொல்ல முடியுங்க. சிறப்பாக பணியில் ஈடுபட்டு முன்னேற்றமும் ஏற்பட கொடுங்க. மிதுனம் ராசினியர்கள். இன்று பாகுபாடின்றி அனைவரிடமும் சரிசமமாக பழகுவீர்கள். நண்பரிடம் பேசி மகிழக்கூடிய சூழலும் இருக்கின்றது. வாழ்க்கையில் எதிர்கொண்ட சிரமங்களை கண்டிப்பாக சரி கட்டி விடுவீர்கள். அற்புதமாக பணியில் ஈடுபட்டு வெற்றியும் பெறுவீர்கள். மிதுனம் ராசினியர்களுக்கு கடந்த 2 நாட்களாக இருந்த குழப்பமும் சரியாக கொடுங்க. சிந்தனை பலமும் இன்று பெருகக்கூடும். தொழில் வியாபாரமும் செழித்து வளரக்கூடும். உபரி பண வருமானம் கண்டிப்பாக கிடைக்கக்கூடும். குடும்பத்தின் தேவைகளை நிறைவேற்றி விடுவீர்கள். தொழிலும் அடுத்த கட்டத்திற்கு செல்ல கொடுங்க. வியாபாரத்தில் இருந்த தடைகளும் விலகி செல்லக்கூடும். புதிய பதவிகளும் உங்களை தேடி வர கொடுங்க. எதிலும் கவனமாக இருப்பது ரொம்ப நல்லது. யார் என்ன சொன்னாலும் யோசித்து பேசுங்கள். யோசித்து செயல்படுத்துங்கள். அது வெற்றி கொடுக்கும். குடும்பத்தில் இருந்த குழப்பம் படிப்படியாக நீங்குங்க. என்று எதிலும் முன்னேறுவதற்கான முயற்சிகள் வெற்றி கொடுக்கும். வெற்றிக்கான வாய்ப்புகள் சிறப்பாக இருக்க கொடுங்க. இன்று உங்களுடைய நிதி நிலைமையும் சீர்படும் நாள் என்று சொல்ல முடியும். தொட்டக்குறை விட்டக்குறை எல்லாவற்றையும் சரி செய்து விடுவீர்கள். மிதுனம் ராசினியர்களுக்கு வாழ்க்கையில் கண்டிப்பாக மகிழ்ச்சி கூடும். அழகு சாதன பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடும். நம்பிக்கையுடன் பணிகளில் ஈடுபடுவீர்கள். என்ன ஒன்று தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் சற்று அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். இன்று பெண்களுக்கு இழுபறியாக சில காரியங்கள் நடைபெற கொடுங்க. காலையில் கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்திருங்கள். முடிவுகளை தெளிவாக எடுக்க பாருங்கள். பெண்கள் இன்று மாறுபட்ட கோணத்தில் சிந்தித்து வெற்றி பெறுவீர்கள். புதிய முயற்சிகள் கூட கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். காதலை பொறுத்தவரை யோசிக்க வேண்டும். காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும். மனக்கவலை இல்லாமல் இருக்க வேண்டும். என்று மாணவர்கள் புத்தம் புதிய ஆடைகளை அணிந்து கொள்வீர்கள். கல்விக்கான முயற்சிகளை கண்டிப்பாக ஈடுபடுவீர்கள். விடுமுறை நாளை நீங்கள் கல்விக்காக நல்ல விதமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். விளையாட்டுத் துறையிலும் ஆர்வம் ஏற்படக்கூடும். என்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடைய நீ வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க. அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரத்தையும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும்.
இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 4 மற்றும் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள் மிருகசீரிஷம். என்று கொடுத்த பாக்கை காப்பாற்றி கொடுப்பீர்கள். நேர்மையை கண்டிப்பாக நிலைநாட்டுவீர்கள். அந்நிய தேச பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். கடன் பிரச்சனைகளுக்கு கூட முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். என்று வராமல் நின்ற பணம் கண்டிப்பாக வர கொடுங்க. திருவாதிரை. யாரையும் எடுத்தறிந்து பேசிவிட வேண்டாம். பேச்சுகளில் உங்களுக்கு மனம் கொஞ்சம் சங்கடப்படுத்திவிடும். யாரையும் இன்று நீங்க குறைத்தும் மதிப்பிட வேண்டாம். குறைகளும் சொல்ல வேண்டாம். நீங்கள் உண்டு. உங்கள் வேலை உண்டு இருக்க பாருங்கள். தாயின் உடல் ஆரோக்கியத்தில் சற்று அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். நியாயமான கோரிக்கைகள் நிறைவேற கொடுங்க. சராசரி அளவில் பண வரவு கிடைக்க கொடுங்க. புனர்பூசம் என்று புரியாத விஷயத்திற்கு கண்டிப்பாக விடை கிடைக்குங்க. காலையில் கொஞ்சம் சுறுசுறுப்பை மட்டும் மேம்படுத்திக் கொள்ளுங்கள். பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். நல்ல நல்ல வாய்ப்புகளை உருவாக்கிக் கொள்வீர்கள். பெருந்தன்மையுடன் இன்று நீங்கள் நடந்து கொள்வீர்கள். யாரையும் குறைகள் மட்டும் சொல்ல வேண்டாம். திட்டமிட்ட வாழ்க்கையை திட்டமிட்டது போல் சிறப்பாகவே இருக்க கொடுங்க. என்று முடிஞ்சளவு ஓய்வெடுத்துக் கொள்வதும் மிக நல்லது. கடகம் ராசினியர்கள் என்று செய்யும் பணிகளில் கண்டிப்பாக கவனம் வேண்டும். சிலர் பரிகாசத்துடன் பேசுபவரிடம் விலகி இருப்பது நல்லது. சுய கௌரவத்தை பாதுகாத்திட வேண்டும். தொழில் திட்டமிட்ட இலக்கை அடைய கூடுதல் கால அவகாசம் தேவைப்படும். குடும்பத்திற்கான பண செலவுகள் ஒரு பக்கம் ஏற்பட கொடுங்க. அதிகாரம் செய்யக்கூடிய பதவிகள் கண்டிப்பாக இருக்கும். வாகனத்தில் மித வேகத்தை பின்பற்ற வேண்டும். இன்று எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும். வயிறு தொடர்பான நோய் ஏற்பட்டு பின்னர் சரியாகும். செரிமான பிரச்சனைகளை நீங்க சரி கட்டிக் கொள்வது மிக நல்லது. பண வரவு கண்டிப்பாக இருக்குங்க. பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். மனமும் மகிழ்ச்சி அடைய கூட்டும். எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க கொடுங்க. தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் உற்சாகமும் கண்டிப்பாக காணப்படக்கூடும். கணவன் மனைவிக்கிடையில் இருந்த பிரச்சனைகளும் கண்டிப்பாக தீரக்கூடுங்க. எதிரிகள் எல்லாம் இன்று தவிடுபொடி ஆகக்கூடும். சின்ன சின்ன தடங்கல்கள் ஏற்பட்டது கண்டிப்பாக சரியாகும். தியானம் தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்குங்க. அனைவரிடத்திலும் இன்று நீங்கள் கவனமாக நடந்து கொள்ளுங்கள். அது போதுங்க. லாப நஷ்ட கணக்குகளை கண்டிப்பாக சரி பார்ப்பீர்கள். எந்த ஒரு காரியத்திலும் நீங்க தவறான புரிதலை மட்டும் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். பெண்கள் உழைப்பால் உயர்ந்து காட்ட முடியும். நட்பு வட்டத்தை பெருக்கிக் கொள்ள முடியும். நல்ல விஷயங்களில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள முடியும். பெண்களுக்கென்று பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்குங்க. பாகுபாடின்றி அனைவரிடமும் பழகுவீர்கள். காதலை பொறுத்தவரை சிந்தியுங்கள். முடிவுகளை தெளிவாக இடுங்கள். குழப்பம் இல்லாமல் இருக்க வேண்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். காதலும் அடுத்த கட்டத்திற்கு செல்லும். என்று மாணவர்கள் உற்சாகமாக பணிகளை கவனித்துக் கொள்வீர்கள். தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். மாணவர்களுக்கு சந்தோஷம் கொடும் நாளாக இருக்க கொடுங்க. கண்ணும் கருத்துமாக இதிலும் ஈடுபட்டால் வெற்றி ஏற்படக்கூடும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடை அணி வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரத்தையும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் புனர்பூசம். என் அடுத்தவருக்கு எடுத்துக்காட்டாக கண்டிப்பாக விளங்குவீர்கள். வியாபாரமும் உங்களுக்கு சீராக இருக்க கொடுங்க. துன்பம் வருவது போல் இருக்குமே தவிர துன்பம் வராது. உங்கள் நிலைப்பாட்டில் இன்று தெளிவாக காணப்படுவீர்கள். சிலர் பரிகாசத்துடன் பேசுவார்கள். அவரிடமிருந்து விலகியிருப்பது நல்லது. என்று உங்களுக்கு ஆன்மீக பயணம் கண்டிப்பாக மகிழ்ச்சியை கொடுக்குங்க. சில இடங்களில் பார்த்து பக்குவமாக பேசுங்கள். அது போதுங்க. பூசம் என்று பல நெருக்கடிகளை தாண்டி வெற்றி பெறுவீர்கள். மகிழ்ச்சிக்குரிய தகவல் கண்டிப்பாக வரக்கூடும். செலவுகளை கட்டுப்படுத்துவது மிக நல்லது. கொஞ்சம் சோர்வாக காணப்படுவீர்கள். முயன்றால் முடியாதது எதுவுமில்லை. நம்பிக்கையை மட்டும் இழக்க வேண்டாம். தொடர்ந்து போராடுங்கள். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆன்மீக பயணம் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். ஆயில்யம் தயவு செய்து குழப்பம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். சில நபர்கள் வேண்டுமென்றே பரிகாசத்துடன் பேசுவார்கள். வயிறு தொடர்பான பிரச்சனை எழுந்து பின்னர் சரியாகுங்க. உடல் உபாதைகள் கொஞ்சம் காணப்படும். கூடுமானவரை முயற்சி பண்ணுங்கள். எதிலும் முன்னேற்றம் இருக்கும். யாரையும் இன்று நீங்க எந்த வகையிலும் கோபித்துக் கொள்ள வேண்டாம். முயற்சி பண்ணுங்கள். எல்லாம் சரியாக நடக்குங்க. வாகனத்தில் செல்லும் பொழுது கொஞ்சம் பொறுமையாக சென்று வர வேண்டும். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லை. சோதனையும் கடந்து வெற்றி பெற முடியும். சிம்மம் ராசினியர்கள் என்று சிலர் உங்களை தவறான நோக்குடன் வழிநடத்த பார்ப்பார்கள். நீங்கள் தான் முன்னெச்சரிக்கையுடன் செயல்பட்டு அதிலிருந்து விடுபட வேண்டும். நல்லது கெட்டதுகளை நீங்கள் தான் ஆராய வேண்டும். நமக்கான தேவை என்ன என்பதை நீங்கள் தான் உணர வேண்டும். அவ பெயர் வராத வகையில் பார்த்து கொள்ள வேண்டும். செயல்பாடுகளில் கவனம் வேண்டும்.
சந்திராஷ்டிரம் உங்களுக்கு ஆரம்பித்து விட்டதினால் எதிலும் எச்சரிக்கை என்பது கண்டிப்பாக வேண்டும். தொழில் ரகசியங்களை மட்டும் யாரிடமும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். வியாபார போட்டிகள் கொஞ்சம் இருக்க கொடுங்க. தொழிலில் உங்களுக்கு அடுத்த கட்டம் என்பது கொஞ்சம் கடினமாகத்தான் இருக்கும். நல்லவர்களை மட்டும் கூட வைத்துக் கொள்ளுங்கள். பண வரவு கிடைப்பதில் தாமதம் இருக்குங்க. தியானம், தெய்வ வழிபாடு மன அமைதி பெற உதவும். எந்த ஒரு காரியத்திலும் நீங்கள் லாப நஷ்டம் பார்ப்பீர்கள். விருப்பத்திற்கு மாறாக சில காரியங்கள் நடைபெற கொடுங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் தெளிவாக சிந்தித்து எதனையும் வெற்றிகரமாக செய்து முடிக்க முடியும். மனக்குழப்பம் கொஞ்சம் அதிகரிக்கும். தேவையில்லாத விஷயங்களை கவனம் செலுத்த வேண்டாம். பண வரவும் சீராக இருக்க கொடுங்க. அடுத்தவுடன் சில்லறை சண்டைகள் ஏற்பட்டு பின்னர் சரியாகும். என்று பெண்கள் நம்பிக்கையுடன் பணிகளில் ஈடுபடுவீர்கள். அபாரமான செயல்பாடுகள் வெற்றி கொடுக்கும். பெண்கள் கருத்துக்களை பரிமாறும்பொழுது கவனம் இருக்கட்டும். அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது கூட கவனம் இருக்கட்டும். பெண்களுக்கு நிறைவேறாத காரியம் கண்டிப்பாக நிறைவேறும். காதலை பொறுத்தவரை சிந்தியுங்கள், முடிவுகளை தெளிவாக எடுங்கள். குழப்பம் இல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும், நம்பிக்கை கொள்ளுங்கள். என்று மாணவர்கள் குழப்பம் மட்டும் அடைய வேண்டாம். பாடங்களில் சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். இந்த விடுமுறை நாளை நீங்க நல்ல விதமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கணிதம் தொடர்பான பாடத்திட்டங்களை நன்கு கவனியுங்கள். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிரவுன் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பிரவுன் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரத்தையும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் பிரவுன் மற்றும் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள். மகம். என்று நீங்கள் சுறுசுறுப்பை மேம்படுத்திக் கொள்வீர்கள். சோதனையும் கடந்து கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். அடுத்த ஒரு விஷயத்தில் மட்டும் தயவு செய்து தலையிட வேண்டாம். உற்சாகமாக பணிகளை மேற்கொண்டு வெற்றி பெற முடியுங்க. தெய்வீக சிந்தனை என்று ஏற்படக்கூடும். என்று கடந்து வந்த பாதையில் ஏற்பட்ட சிக்கல் விலகி செல்லக்கூடும். மனப்பதட்டமோ குழப்பமோ வேண்டாம். நம்பிக்கையுடன் செயல்படுங்கள். அது உங்களுக்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குங்க. பூரம். இன்று பல நெருக்கடிகளையும் தாண்டி வெற்றி பெறுவீர்கள். வாழ்க்கை தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். அடுத்த ஒரு விஷயத்தில் மட்டும் தலையிட வேண்டாம். நல்லவைகள் உங்களுக்கு கண்டிப்பாக நடக்க கொடுங்க. மனம் கொஞ்சம் அலைப்பாய்ந்து கொண்டிருக்கும். தாமதம் ஏற்படுத்திய பணிகள் சூடுபிடிக்க தொடங்கும். தியானம், தெய்வ வழிபாடு மனசுக்கு அமைதி பெற உதவுங்க. விருப்பத்திற்கு மாறாக சில காரியங்கள் நடைபெறக்கூடும். கூட்டு முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. இன்று மற்றவரிடம் பழகும் பொழுது கவனம் இருக்கட்டும். முடிஞ்சளவு ஆன்மீகத்தில் தன்னை நிலைநிறுத்திக் கொள்வீர்கள். உத்திரம். பண வரவு சராசரி அளவில் இருக்கக்கூடும். மனம் தெளிவு என்பது கண்டிப்பாக வேண்டும். குழப்பம் இல்லாமல் இருப்பது நல்ல வேண்டும். முக்கியமாக எல்லோரிடத்திலும் அன்பு செலுத்த வேண்டும். அதைவிட முக்கியம், வாகனத்தில் செல்லும் பொழுது பொறுமையாக செல்ல வேண்டும். சில நபர்கள் பரிகாசத்துடன் பேசுவார்கள். பணம் கேட்டும் கொஞ்சம் தொந்தரவு கொடுப்பார்கள். அது உங்களுக்கு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்துங்க. செயல்களை வெற்றி பெறுவதற்கு கொஞ்சம் கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். கன்னி ராசினியர்கள். என்று நீங்கள் அடுத்தவர்கள் மனம் கொடாமல் நடந்து கொள்வது நல்லது. நண்பரிடம் இன்று பேசி பொழுதை கழிப்பீர்கள். சிரமங்களை எல்லாம் கண்டிப்பாக சரி கட்டி விடுவீர்கள். வெற்றி பெறுவதற்கான வழியை நீங்கள் கண்டுபிடிப்பீர்கள். எளிமையாக வெற்றியும் பெறுவீர்கள். நண்பர் தேவையான உதவிகளை மனம் வந்து வழங்குவார்கள். தொழில் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்குங்க. தொழிலும் அடுத்த கட்டத்திற்கு செல்லக்கூடும். வியாபார பரிவர்த்தனை சிறப்பாக இருக்கக்கூடும். பண பரிவர்த்தனை திருப்திகரமாக இருக்கக்கூடும். வெளியூர் பயணங்களை பயனறிந்து மேற்கொள்வீர்கள். இன்று மன வருத்தத்துடன் சென்ற உறவினர்கள் மீண்டும் வரக்கூடுங்க. மனமும் சந்தோஷம் அடையக்கூடும். பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்குங்க. எதையும் சமாளிக்கக்கூடிய திறமை வெளிப்படக்கூடும். அடுத்தவர்களின் நலனில் அதிக அக்கறை எடுத்துக் கொள்வீர்கள். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கமும் அதிகரிக்க கொடுங்க. வரவேண்டிய பணம் கடைசி நேரத்தில் வரக்கூடும், பயப்பட வேண்டாம். கன்னி ராசினியர்களுக்கு கடன் பிரச்சனை முற்றிலும் கண்டிப்பாக சரியாகும். காதல் போன்ற விஷயங்கள் பிரச்சனையை கொடுக்காது, பயப்பட வேண்டாம். காதலில் நெருக்கடிகள் இருந்தாலும் சமாளித்து விடலாம். பெண்கள் அதேபோல் தாயின் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். கொஞ்சம் முடிஞ்சளவு ஓய்வெடுத்துக் கொள்வதும் நல்லது. என்று மாணவர்கள் மனப்பதட்டம் கொள்ள வேண்டாம். நடப்பதெல்லாம் நன்மைக்கு என்று விட்டு பிடியுங்கள். படிப்பில் அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். கணிதம் தொடர்பான பாடத்திட்டங்களை நன்கு படியுங்கள். மாணவர்கள் மிகவும் பொறுப்புடன் செயல்படுவது மிக நல்லது. என்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். மஞ்சள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரத்தையும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டையும் மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் நீல நிறம்.
நட்சத்திர பலன்கள். உத்திரம். என்று மனக்கவலை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. யதார்த்தமாக அனைவரிடமும் பழகுவீர்கள். சிரமங்களை படிப்படியாக குறைத்துக் கொள்வீர்கள். வாழ்க்கை தேவைகளை கடைசி நேரத்தில் பூர்த்தி செய்து கொள்வீர்கள். மனமும் உங்களுக்கு சந்தோஷமாக இருக்க கொடுங்க. முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். பொதுமனை கட்டி குடியேறக்கூடிய சூழ்நிலை இருக்க கொடுங்க. நெடுநாள் ஆசைகள் நிறைவேறும் நாளாக இருக்க கொடுங்க. நட்பு வட்டம் கண்டிப்பாக பெருகக்கூடும். முயற்சி பண்ணுங்கள். சாதகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். அஸ்தம். இன்று நீங்க மிகவும் பொறுமையுடன் செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். பிரச்சனைகளுக்கு கண்டிப்பாக தீர்வு காண்பீர்கள். கடன் பிரச்சனையிலிருந்து தன்னை காத்துக் கொள்வீர்கள். மனமும் இன்று கண்டிப்பாக சந்தோஷம் அடைய கொடுங்க. உற்சாகமாக பணிகள் ஈடுபட்டு வெற்றியும் பெற முடியுங்க. இந்த நாள் உங்களுக்கு மனக்கவலை தெரிந்து முன்னேற்றம் ஏற்படும் நாளாக இருக்கக்கூடும். யாரையும் குறைகள் மட்டும் சொல்ல வேண்டாம். சித்திரை. ஆன்மீக பணியில் தன்னை நிலைநிறுத்திக் கொள்வீர்கள். வாய்ப்புகளை கண்டிப்பாக உருவாக்கிக் கொள்வீர்கள். தொழில் சம்பந்தப்பட்ட வேலைகளில் சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். டெக்னிக்கல் சார்ந்த துறையிலும் வெற்றி பெறுவீர்கள். காலை நேரம் மகிழ்ச்சியாக இருக்க கொடுங்க. மாலை நேரத்தில் உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்தும் தீர கொடுங்க. முடிஞ்சளவு கொஞ்சம் ஓய்வு எடுத்துக் கொள்வது நல்லது. இரவு நேர பயணங்கள் மகிழ்ச்சியை கொடுக்கும். பார்த்து யதார்த்தமாக நடந்து கொள்ளுங்கள், அது போதுங்க. துலாம் ராசினியர்கள். என்று சில இடங்களை விட்டு பிடிப்பது ரொம்ப நல்லது. சிரமங்களை தாமதமின்றி சரி செய்வது மிக நல்லது. நல்லவர்களின் ஆலோசனை கண்டிப்பாக நம்பிக்கை கொடுக்கும். தொழில் வியாபாரத்தில் அளவான மூலதனம் போதுமானது. அதிக உழைப்பினால் பண வரவு சீராகும். வீடு வாகன பாதுகாப்பில் உரிய கவனம் வேண்டுங்க. என்று எடுத்த முயற்சிகளில் சாதகமான நல்ல பலன் கிடைக்கக்கூடும். உத்தியோக நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். பணி சுமை குறைந்து முன்னேற்றம் ஏற்படக்கூடும். குடும்ப பிரச்சனைகள் கண்டிப்பாக தீருங்க. காரிய தடைகள் இன்று விலகி செல்லக்கூடும். மனசுக்குள் வியாபாரம் பற்றிய கவலைகள் ஏற்படக்கூடுங்க. சோர்வில்லாமல் எப்பொழுதும் போலவே உற்சாகமாக காணப்படுவீர்கள். உல்லாச பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றி கொடுக்கும். நல்ல பெயரும் புகழும் உண்டாகும் நாள் என்றே சொல்ல முடியும். என்று முடிவுகளில் உங்களுக்கு கண்டிப்பாக தெளிவும் பிறக்க கொடுங்க. பெண்கள் நட்பு வட்டத்தை பெருக்கிக் கொள்வீர்கள். வாழ்வாதாரத்தில் ஏற்படக்கூடிய சிக்கல்களை சரி கட்டி விடுவீர்கள். குடும்ப பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டுவீர்கள். பெண்கள் இன்று உழைப்பால் உயர்ந்து காட்டும் நாளாக இருக்க கொடுங்க. காதலை பொறுத்தவரை சிந்திக்க வேண்டும். தெளிவான முடிவெடுக்க வேண்டும். குழப்பம் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். காதல் இன்று பல நெருக்கடிகளையும் தாண்டி வெற்றி பெறுங்க. என்று மாணவர்கள் சுய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். அபூர்வமான செயல்பாடுகள் வெற்றி கொடுக்கும். மாணவர்களுக்கு மனோதைரியம் கண்டிப்பாக கொடுங்க. எதிலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். மாணவர்கள் இந்த இனிய நாளை கொண்டாடி மகிழ்வர்கள். தலைகளை உடை தெரிந்து கல்வியில் வெற்றி பெறுவீர்கள். முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடைய நீ வேண்டும். ஆரஞ்சு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலை நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரத்தையும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை. என்று எதிலும் கவனமாக செயல்படுவது மிக நல்லது. அதிக உழைப்பினால் பண வரவு சீராகும். வியாபாரம் அடுத்த கட்டத்திற்கு செல்ல கொடுங்க. முடிவுகளை மட்டும் தெளிவாக எடுக்க வேண்டும். முன்னெச்சரிக்கையுடன் பணிகளை ஈடுபட வேண்டும். சிரமங்களை நீங்க தாமதமின்றி சரி செய்ய வேண்டும். சுவாதி. எடுத்தம் கௌதம் என்று எதிலும் ஈடுபட வேண்டாம். சாதகமான நல்ல பலன் கண்டிப்பாக இருக்குங்க. சோர்வு இல்லாமல் எப்பொழுதும் போலவே உழைத்துக் கொண்டிருப்பீர்கள். காலையில் கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்திருங்கள். பணிகளை விரைவாக செய்து முடியுங்கள். உல்லாச பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். நட்பு வட்டம் இன்று பெருக கொடுங்க. குடும்ப பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் நாளாக கண்டிப்பாக இருக்க கொடுங்க. விசாகம். கடன் பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். காரிய தடை ஏற்பட்டது கண்டிப்பாக சரியாகும். மனம் கொணாமல் கண்டிப்பாக நடந்து கொள்வீர்கள். வாகன பராமரிப்பில் உரிய கவனம் எடுத்துக் கொள்வீர்கள். வீட்டு தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். வியாபாரமும் அடுத்த கட்டத்திற்கு செல்ல கொடுங்க. இந்த நாளை முடிஞ்சளவு ஓய்வுக்காகவும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். விருச்சிகம் ராசினியர்கள். என்று உங்களுக்கு சுய கௌரவம் மேலோங்கி விடும் நாளாக இருக்க கொடுங்க. முன்னெச்சரிக்கையுடன் சில பணிகளில் ஈடுபட்டு வெற்றியும் பெற முடியும். பணிகளில் நம்பிக்கையுடன் இன்று நீங்கள் ஈடுபடுவீர்கள். தொழில் வியாபாரம் அடுத்த கட்டத்திற்கு செல்ல கொடுங்க. வியாபார நிலையில் ஏற்பட்ட சிரமங்கள் கண்டிப்பாக விலகி செல்லும். உபரி பண வருமானமும் கண்டிப்பாக இருக்கும். பிள்ளைகள் விரும்பிய பொருட்களை வாங்கி கொடுப்பீர்கள். குடும்பத்தில் ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். என்ற மனசுக்குள் உறுதித்தன்மை பிறக்க கொடுங்க. எதிர்பாலினத்தாரால் நன்மையும் உண்டாகக்கூடும். எந்த ஒரு செயலையும் நீங்க தைரியமாக செய்து முடிப்பீர்கள். புதிய ஆர்டர்கள் கிடைப்பது மனசுக்கு மகிழ்ச்சியை கொடுக்குங்க. தாமதம் ஏற்படுத்திய பணிகளும் சூடு பிடிக்க தொடங்கும். எதிர்பாராத திடீர் செலவுகளும் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். மனதில் உறுதித்தன்மை வெளிப்பட கொடுங்க. எதிலும் வெற்றி பெறக்கூடிய சூழலும் இருக்கின்றது. நல்ல நோக்கமும் இன்று உங்களுக்கு இருக்கின்றது. கஷ்டமான விஷயங்களையும் சிரமமாக இருந்தாலும் செய்து முடிக்க முடியுங்க.
மனம் தோழாமல் எதிலும் ஈடுபடுவீர்கள். விருச்சாகம் ராசி நேயர்களுக்கு மன உறுதித்தன்மை வெளிப்படும் நாளாக இருக்க கொடுங்க. காதலை பொறுத்தவரை பெரிய பிரச்சனை இல்லை. சிரமங்களை சரி கட்டி விடுவீர்கள். காதல் வெற்றி நோக்கித்தான் செல்லும். என்ன ஒன்று காதல் கொஞ்சம் குழப்பத்தையும் ஏற்படுத்தும். பெண்கள் மாறுபட்ட கோணத்தில் சிந்திப்பீர்கள். பயணங்கள் செல்ல வேண்டிய சூழல் இருக்குங்க. பெண்களுக்கு தொழில்நுட்ப கல்வி கண்டிப்பாக ஒருவித வெற்றியும் கொடுக்கும். நல்ல வேலை வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும். பெண்கள் இன்று அயராமல் உழைத்துக் கொண்டிருப்பீர்கள். மாணவர்கள் எதிலும் புதுமை படைக்கும் நாளாக இருக்கக்கூடும். மன தெளிவு இன்று ஏற்படக்கூடும். மாணவர்களுக்கு திடீர் செலவுகள் ஒரு பக்கம் இருக்குங்க. கல்விக்கான செலவுகளையும் நீங்க தயார் செய்ய வேண்டியிருக்கும். மாணவர்கள் நன்கு படியுங்கள். படித்த பாடங்களை எழுதி பாருங்கள். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் அணிய வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரத்தையும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் விசாகம். என்று நீங்க நல்லதொரு புரிதல் உணர்வை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். சிரமங்களை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சரி கட்டி விடுவீர்கள். அபாரமான நினைவாற்றல் வெளிப்பட கொடுங்க. என்று விரும்பிய பொருட்களை வாங்கக்கூடிய சூழலும் இருக்கின்றது. வியாபாரம் அடுத்த கட்டத்திற்கு செல்லக்கூடும். பாதுகாப்பு குறைவான இடங்களுக்கு செல்ல வேண்டாம். வீடு வாகன பாதுகாப்பில் உரிய கவனம் எடுத்துக் கொள்வீர்கள். சிரமங்களை மட்டும் தாமதமின்றி சரி செய்வது நல்லது. அனுஷம் கொடுத்த வாக்கை காப்பாற்றி கொடுப்பீர்கள். தெய்வீக சிந்தனையை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். தொழில் வியாபாரம் கண்டிப்பாக வளர்ச்சி பெறுங்க. வாழ்க்கையில் இருந்த குறுக்கீடுகள் விலகி செல்லக்கூடும். யாரிடமும் இன்று நீங்க எதையும் பேசிவிட வேண்டாம். கோபமான பேச்சை மட்டும் தவிர்த்து விடுங்கள், அது போதும். இறைவனை மட்டும் முழுமையாக நம்புங்கள், அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். கேட்டை வியாபார விரோதங்களை வளர்த்துக் கொள்ள வேண்டாம். காரியங்களை நீங்க சிந்தித்து செயல்படுவது நல்லது. மனசுக்குள் ஒருவித மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். வியாபாரம் அடுத்த கட்டத்திற்கு செயல்பட கொடுங்க. இன்று முடிவுகளில் தெளிவு ஏற்படக்கூடும். என்று ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து எதையும் செய்யுங்கள், அது வெற்றியை கொடுக்குங்க. நல்லதொரு பகுத்தறிவு கண்டிப்பாக ஏற்படக்கூடும். மனமும் இன்று சந்தோஷம் அடையக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு மாற்றங்கள் கூடும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. தனுசு ராசினியர்கள் இன்று வாழ்க்கையில் இருந்த குறுக்கீடுகள் கண்டிப்பாக விலகி செல்லக்கூடும். நியாயமாக அனைவரிடமும் நடந்து கொள்வீர்கள். திறமையின் அடிப்படையில் கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். பிரச்சனைகளுக்கு கண்டிப்பாக தீர்வு கிடைக்குங்க. சோதனையும் கடந்து வெற்றி பெறக்கூடிய சூழலும் இருக்கின்றது. அபாரமான செயல்பாடுகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். நினைவு திறன் அதிகரிக்கும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. சிந்தனை ஒருநிலைப்படுத்துங்கள். சிறப்பாக எதிரும் ஈடுபடுங்கள். முக்கியமாக யார் மனதையும் புண்படுத்தாமல் பேசுங்கள். மற்றபடி பெரிய பிரச்சனையெல்லாம் இல்லைங்க. தொழில் வியாபாரம் வளர்ச்சி நோக்கித்தான் செல்லும். முடிஞ்ச அளவு இன்று ஓய்வு எடுத்துக்கொள்வது நல்லது. உபரி பண வருமானம் கண்டிப்பாக இருக்குங்க. அரசியல்வாதிகளுக்கு விவகாரங்களில் அனுகூல தீர்வு ஏற்படக்கூடும். விரும்பிய உணவுகளை உண்டு மகிழ்வீர்கள். காலப்போக்கில் உங்களுடைய பிரச்சனைகள் திறந்துவிடக்கூடும். மதியத்திற்கு மேல் உங்களுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடும். யாரையும் எதிர்த்து பேசி விரோதத்தை வளர்த்து கொள்ளாமல் இருப்பது நன்மையை கொடுக்கும். தொழில் வியாபாரத்தில் வீண் அலைச்சலும் பண விரயமும் கொஞ்சம் இருக்குங்க. கணவன் மனைவிக்கிடையே இருந்த பிரிவு நீங்கி ஒன்று சேரக்கூடிய சூழல் இருக்கின்றது. பிள்ளைகள் எதிர்காலம் பற்றிய எண்ணங்கள் இன்று மேலோங்கி விடக்கூடும். பெண்கள் உழைப்பால் உயர்ந்து காட்டுவீர்கள். சிரமங்களை கண்டிப்பாக சரி கட்டி விடுவீர்கள். அற்புதமாக பணிகள் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். பெண்களுக்கு இன்று யோகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். காதலை பொறுத்தவரை சிந்திக்க வேண்டும். தெளிவான முடிவெடுக்க வேண்டும். குழப்பம் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும், நம்பிக்கை கொள்ள வேண்டும். என்று மாணவர்கள் சுய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். அற்புதமாக செயல்படுவீர்கள். விளையாட்டுத் துறையில் கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். மாணவர்களுக்கு இன்று எதிலும் புதுமை படைக்கும் நாளாக கண்டிப்பாக இருக்க கொடுங்க. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நேரத்தில் ஆடை அணிய வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரத்தையும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் மூலம். என்று அடுத்தவருக்கு எடுத்துக்காட்டாக கண்டிப்பாக விளங்குவீர்கள். பணிகளில் உங்களுக்கு நம்பிக்கை ஏற்பட கொடுங்க. வாழ்க்கையில் இருந்த குறுக்கீடுகளும் விலகி செல்லக்கூடும். உற்றார் உறவினர் வகையில் உதவிகள் கிடைக்க கொடுங்க. காசு பணத்தை நீங்க கண்டிப்பாக வருமானத்திற்காக பயன்படுத்திக் கொள்வீர்கள். தொழிலையும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். எதிர்காலம் எண்ணம் உங்களுக்கு கண்டிப்பாக நிறைவேறிவிடக்கூடும். போராடம் உண்மைக்கு புறமாக நடந்து கொள்ள மாட்டீர்கள். வாழ்க்கை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். அற்புதமாக பணிகளில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். சிரமங்கள் படிப்படியாக விலகி செல்ல கொடுங்க. முயற்சி பண்ணுங்கள். சோதனையும் கடந்து வெற்றி பெற முடியும். இன்று நீங்க
சிரித்த முகத்தை வெளிப்படுத்தும் நாளாக இருக்க கொடுங்க. மன தெளிவும் இன்று உண்டாக கொடுங்க. உத்திராடம், தாயின் உடல் ஆரோக்கியத்தில் சற்று அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். திறமையின் அடிப்படையில் வெற்றி பெறக்கூடிய சூழலும் இருக்கின்றது. முயற்சிகள் கண்டிப்பாக பலிக்க கொடுங்க. உயர்வான வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள முடியும். காலம் கடந்து சில பணிகள் நடைபெறக்கூடும். கூட்டு முயற்சி கண்டிப்பாக வெற்றியை கொடுக்குங்க. புண்ணியம் காரியங்களில் ஈடுபடக்கூடிய சூழலும் இருக்கின்றது. இன்று உங்கள் வாழ்க்கையில் வெற்றி மீது வெற்றி பெறும் நாளாக கண்டிப்பாக அமைந்துவிடக் கொடுங்க. முயற்சி பண்ணுங்கள். இறைவன் அருளால் எல்லாம் சாத்தியம். மகரம் ராசினியர்கள், இன்று எதிலும் முன்னெச்சரிக்கையுடன் செயல்படுவது நல்லது. பேச்சில் மங்களத்தன்மை கண்டிப்பாக வெளிப்படக்கூடும். குடும்ப தேவைகள் கடைசி நேரத்தில் பூர்த்தியாக கொடுங்க. கடன் பிரச்சனைகளை ஓரளவு சமாளித்து விடுவீர்கள். அனைவரிடத்திலும் சார்ந்த குணத்துடன் பேசி வெற்றி வாகை சூடுவீர்கள். பேச்சிலும் மங்களத்தன்மை நிறைந்து காணப்படக்கூடும். தொல்லை கொடுத்தவர்கள் கண்டிப்பாக இடம் மாறி போக கொடுங்க. தொழிலில் உற்பத்தி விற்பனை சிறப்பாக இருக்கக்கூடும். அதிக பணவரவில் சேமிப்பு கூடிவிடும். அரசு தொடர்பான உதவிகள் கண்டிப்பாக இருக்குங்க. இன்று உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கட்டளை இடுகின்ற பதவி கிடைக்கக்கூடும். புதிய வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் அமைந்துவிடக்கூடும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை காணப்படக்கூடும். மற்றவர்களுக்கு உதவிகள் செய்யக்கூடிய நல்ல எண்ணங்கள் வெளிப்படக்கூடும். நினைத்ததை விட கூடுதலாக இன்று முயற்சிகளை மேற்கொண்டால் வெற்றி இருக்குங்க. வேண்டியவற்றை கண்டிப்பாக பெற்றுக்கொள்வீர்கள். மனம் தளராது செயல்பட்டால் வெற்றி என்பது கண்டிப்பாக இருக்குங்க. வீணான விவகாரங்களை மட்டும் தள்ள வேண்டாம். அனுகூலமான நல்ல பார்வை கண்டிப்பாக ஏற்படக்கூடும். பணிகளும் உங்களுக்கு நிறைவாக இருக்க கொடுங்க. முயற்சி பண்ணுங்கள். கடந்த கால முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி ஏற்படுத்தி கொடுக்குங்க. யாரையும் குறிப்பிட்டு நீங்க நம்பி பொறுப்புகளை மட்டும் ஒப்படைக்க வேண்டாம். மற்றபடி எந்த ஒரு பெரிய பிரச்சனையும் இல்லை. பெண்கள் இன்று வீணான விவகாரங்கள்ல நேரம் செலவிட வேண்டாம். யாரையும் குறைகள் மட்டும் சொல்ல வேண்டாம். பெண்கள் முயற்சியினால் மட்டுமே முன்னேறி செல்ல முடியுங்க. பாதுகாப்பு குறைவான இடங்களுக்கும் செல்ல வேண்டாம். காதலை பொறுத்தவரை கொஞ்சம் யோசியுங்கள், திட்டமிடுங்கள். காதலை பற்றி இல்லத்தில் சொல்லுங்கள். அதுதான் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். என்று மாணவர்கள் நல்லதொரு புரிதல் உணர்வை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். கணிதம் தொடர்பான பாடத்திட்டங்களை நன்கு படியுங்கள். வெளியிடங்களுக்கு செல்லும் பொழுது கவனமாக சென்று வர பாருங்கள். என்ற விளையாட்டுத் துறையில் ஆர்வம் இருக்குங்க. தயவு செய்து பெற்றோர்களிடம் வாக்குவாதம் செய்ய வேண்டாம். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடிய அணி வேண்டும். ஆரஞ்சு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரத்தையும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 5 மற்றும் 9, அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் ஊதா நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம், இன்று நீங்க பாதுகாப்பு குறைவான இடங்களுக்கு மட்டும் செல்ல வேண்டாம். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை கண்டிப்பாக காணப்படக்கூடுங்க. அரசு தொடர்பான காரியங்கள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். அதிக பணவரவில் கொஞ்சமாக சேமிப்பீர்கள். தொழில் உற்பத்தி விற்பனையும் சீராக இருக்க கொடுங்க. முயற்சிகள் கண்டிப்பாக பலிக்கக்கூடும். தொல்லை கொடுத்தவர்கள் இடம் மாறி போக கொடுங்க. இன்று உங்கள் பேச்சில் மங்களத்தன்மை நிறைந்து காணப்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. யாரையும் குறைத்து மதிப்பிட வேண்டாம். அதனை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். உயர் பதவி கிடைக்கக்கூடிய சூழலும் இருக்குங்க. முயற்சி பண்ணுங்கள். சோதனையும் கடந்து கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். திருவோணம், தாய் தந்தையாரின் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். கவலைகளை மறந்து இன்று பணிகளில் கவனம் செலுத்துங்கள். மனம் நிம்மதி ஏற்படக்கூடிய சூழல் கண்டிப்பாக இருக்குங்க. வெற்றிக்கான சூழலும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். புதிய முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். அதிக பணவரவில் கொஞ்சமாக சேமிப்பீர்கள். இன்று வீடு மாற்றம், இடமாற்றம் மகிழ்ச்சி கொடுக்கும். தொலை தூரத்தில் இருந்து வரக்கூடிய செய்திகளும் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்குங்க. இந்த நாள் நீங்க திறமையின் அடிப்படையில் முன்னேறி செல்லும் நாளாக இருக்கக்கூடும். அவிட்டம், வெற்றி பெறுவதற்கான சூழல் சிறப்பாக இருக்குங்க. பணியில் மட்டும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள். மாறுபட்ட கோணத்தில் சிந்தித்து வெற்றி பெறுவீர்கள். பண வரவும் உங்களுக்கு சீராக இருக்கக்கூடும். அரசு தொடர்பான உதவிகளும் கிடைக்க கொடுங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சியான நிலையும் காணப்படக்கூடும். விட்ட குறை தொட்ட குறை எல்லாவற்றையும் சரி செய்து விடுவீர்கள். மனம் தளராமல் செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். என்று உங்கள் பேச்சில் மங்களத்தன்மை நிறைந்து காணப்படும் நாளாக இருக்க கொடுங்க. கும்பம் ராசினியர்கள், என்று உங்களுக்கு பண கஷ்டம் ஏற்பட்டு பின்னர் சரியாகும். இருப்பதை வைத்துக்கொண்டு சிறப்புடன் வாழ முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். சாந்த குணத்துடன் அனைவரிடமும் பேசுவீர்கள், பழகுவீர்கள். செயல்களில் வெற்றி வாய்ப்புகள் கண்டிப்பாக ஏற்பட கொடுங்க. தொழில் வியாபாரத்தில் அபரிதமான வளர்ச்சியும் ஏற்படக்கூடும். தாராள பணவரவில் கொஞ்சமாக சேமிப்பீர்கள். குடும்ப கஷ்டங்களை உணர்ந்து நீங்கள் செயல்படுவீர்கள். சுப நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்ளக்கூடிய சூழலும் இருக்கின்றது. வியாபாரத்தில் இன்று திட்டமிட்டு பணிகளை மேற்கொண்டு வெற்றி பெறுவீர்கள். தொழிலும் உங்களுக்கு அடுத்த கட்டத்துக்கு செல்ல கொடுங்க. நம்பிக்கையுடன் பணிகளில் ஈடுபட்டு வெற்றி பெற முடியும். வியாபார வளர்ச்சிக்காக துணிச்சலுடன் சில முக்கிய முடிவுகள் எடுக்க முடியுங்க. கூட்டுத் தொழில் உங்களுக்கு சிரமத்தை ஏற்படுத்தாது. உத்தியோக நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். முன்னேறுவதற்கான வாய்ப்புகள் சிரமம் இல்லாமல் வந்து சேரும்.
வாழ்க்கை துணையின் ஆதரவும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். மாறுபட்ட கோணத்தில் சிந்தித்து வெற்றி பெறுவீர்கள். மனம் கொஞ்சம் அலைபாய்ந்து கொண்டிருக்குங்க. கனவுகளும் ஒரு பக்கம் நனவாக கூடும். வெற்றிக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். சிரமங்களை எப்படியாவது சரி கட்டி விடுவீர்கள். நிலுவில் இருந்த பணம் கண்டிப்பாக கிடைக்கக்கூடுங்க. முயலுங்கள், முடியாதது ஏதுமில்லை. நேர்மையை வெளிப்படுத்துங்கள், அதுவே உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் என்று காதலை பொறுத்தவரை சிந்தியுங்கள். வெற்றிக்கான சூழல் கண்டிப்பாக இருக்கும். காதலை பற்றி பய உணர்வு மட்டும் வேண்டாம். காதலுக்காக நேரமும் செலவிட வேண்டாம். அதேபோல் பெண்கள், தாயின் உடல் ஆரோக்கியத்தில் சிறு அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். உணவு விஷயங்களை கொஞ்சம் கட்டுப்பாட்டுடன் இருக்க பாருங்கள். பிள்ளைகளை அதிகமாக கடிந்து கொள்ள வேண்டாம். என்று மாணவர்கள், தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். கல்வியில் வெற்றி பெறக்கூடிய சூழலையும் உருவாக்கிக் கொள்வீர்கள். உயர்கல்வியெல்லாம் சிறப்பாக அமைந்துவிடக்கூடும் என்று நீங்க யதார்த்தமாக அனைவரிடமும் பழகுவீர்கள். இந்த நாள் மனசுக்கு மகிழ்ச்சி கொள்ளும் நாளாக கண்டிப்பாக இருக்க கொடுங்க. முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரத்தையும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டையும் மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும் என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் அவிட்டம். இன்று அயராமல் இன்று பாடுபட்டு கொண்டிருப்பீர்கள். வாழ்க்கை தேவைகளை கடைசி நேரத்தில் பூர்த்தி செய்து கொள்வீர்கள். மனம் இன்று கொஞ்சம் தெளிவடைய கொடுங்க. பெரிய அளவில் உங்களுக்கு பிரச்சனைகள் ஏதும் இல்லை. திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக பலிக்கக்கூடும். முயற்சிகளில் ஓரளவு முன்னேற்றம் ஏற்படக்கூடும் என்று நீங்க கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றி விடும் நாளாக இருக்க கொடுங்க. தெளிவான சிந்தனை மட்டும் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள், அது போதுங்க. சதயம் என்று முன்னெச்சரிக்கையுடன் பணிகளில் ஈடுபடுவீர்கள். வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். நிதி தேவைகளையும் ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். மன தெளிவும் துணிவும் ஏற்பட கொடுங்க. இந்த நாளை நீங்க சந்தோஷமாக கொண்டாடி மகிழ்வது நல்லது. யாரையும் குறைகள் மட்டும் சொல்ல வேண்டாம், அதனை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனையும் இல்லைங்க. வெற்றிக்கான சூழல் கண்டிப்பாக இருக்கின்றது. வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் சுலபமாக கிடைக்கின்றது. புரட்டாத்தி இறைவன் சரணாகதி அடைவீர்கள். நிம்மதி பெருமூச்சு கண்டிப்பாக ஏற்பட கொடுங்க. முக்கிய முடிவில் உங்களுக்கு தெளிவு ஏற்படக்கூடும். குழப்பங்களை எல்லாம் ஓரளவு சரி கட்டிவிட முடியும். அபாரமான செயல்பாடுகள் வெற்றி கொடுக்கும். கலந்து உரையாடலில் ஏற்பட்ட சிக்கல் விலகி செல்ல கொடுங்க. பாகுபாடு இன்றி அனைவரிடமும் பழகுவீர்கள். நிதி தேவைகளை கடைசி நேரத்தில் பூர்த்தி செய்து கொள்வீர்கள் என்று உங்களுக்கு மன தெளிவும் துணிவும் ஏற்படக்கூடும். முயற்சி பண்ணுங்கள், எல்லா வகையிலும் நல்லது நடக்க கொடுங்க. இந்த நாளை நீங்க அற்புதமாக பயன்படுத்தி கொள்ள முடியும். மீனம் ராசினியர்கள், என்ற வெற்றிக்கான சூழல் மிகவும் பிரகாசமாக உள்ளது. வெற்றி பெறுவதற்காக நீங்க கண்டிப்பாக முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். எல்லாம் சிரமம் இல்லாமல் இருக்கக்கூடும். நம்பிக்கையுடன் எதிலும் ஈடுபடுங்கள், அது போதுங்க. மற்றபடி உங்கள் வாழ்க்கையில் பெரிய பிரச்சனைலாம் இல்லை. இந்த நாளை நீங்கள் இனிமையாக கடத்த முடியும். செயல்களில் வெற்றி பெறுவதற்கும் எளிமையான வழி பிறக்கும். நண்பர்கள் தேவையான உதவிகளை செய்து கொடுப்பார்கள். மனம் முவந்து நீங்களும் மற்றவருக்கு உதவிகளை செய்து கொடுப்பீர்கள். தொழில் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. பாகுபாடு இன்றி அனைவரிடமும் பழகுவீர்கள். பண பரிவர்த்தனை திருப்திகரமாக இருக்கக்கூடும். வெளியூர் பயணங்களை பயன் அறிந்து மேற்கொள்வீர்கள். மன வருத்தத்துடன் சென்ற உறவினர்கள் வருத்தம் நீங்கி மீண்டும் வரக்கூடுங்க. சோர்வாக கொஞ்சம் காணப்படுவீர்கள். காலையில் மட்டும் கொஞ்சம் சுறுசுறுப்பாக எழுந்திருங்கள். பயணங்கள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்குங்க. எந்த பிரச்சனை வந்தாலும் அதை சமாளித்து எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். திறமையின் அடிப்படையில் வெற்றி பெறுவீர்கள். அடுத்தவரின் நலனிலும் அக்கறை காட்டுவீர்கள். சில பணிகள் மட்டுமே கால தாமதமாக நடக்கும். தனவரவு கொஞ்சம் கால தாமதமாகத்தான் கிடைக்கும். கணவன் மனைவிக்கிடையில் நெருக்கம் உண்டாக கொடுங்க. வரவேண்டிய பணம் கண்டிப்பாக வரக்கூடுங்க என்று பெண்கள் இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். தொலை தூரத்தில் இருந்து வரக்கூடிய செய்திகளும் மகிழ்ச்சி கொடுக்கும். பெண்கள் உயர்வான வாழ்க்கையை கண்டிப்பாக வாழ்வீர்கள். நெருக்கடியான சூழ்நிலைவினாலும் கண்டிப்பாக மாறிவிடக் கொடுங்க. பெண்களுக்கு இன்று சந்தோஷம் கூடிவிடும் நாள் என்றே சொல்ல முடியும். காதலை பொறுத்தவரை யோசியுங்கள், திட்டமிடுங்கள். காதல் வெற்றி நோக்கி செல்லும், பயப்பட வேண்டாம். காதலும் முடிவு காணும் பொழுது மட்டும் கொஞ்சம் கவனமாக காண வேண்டும் என்று மாணவர்கள் பிடித்தமான வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். அற்புதமாக இன்று பணிகளை ஈடுபட்டுக் கொள்வீர்கள். முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. மாணவர்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக அமைந்துவிடக்கூடும். இன்று எதையும் சாதிக்கக்கூடிய வல்லமை ஏற்பட கொடுங்க. சோதனையும் கடந்து கண்டிப்பாக வெற்றி பெற முடியுங்க. மாணவர்களுக்கு இந்த வாய்ப்புகள் அற்புதமாக அமைந்துவிடக்கூடும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரத்தையும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும்.
இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் மஞ்சள் நிறம் மற்றும் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள் போராட்டாத்தி. இன்று உங்களுக்கு எதிலும் மனோதைரியம் உண்டாக கொடுங்க. குழப்பங்களை ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். அபாரமான செயல்பாடுகள் வெற்றியை கொடுக்கும். நல்லதொரு புரிதல் உணர்வு ஏற்படக்கூடும். பாதுகாப்பு குறைவான இடங்களுக்கு செல்ல வேண்டாம். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு இருக்க பாருங்கள். யாரையும் குறைகள் மட்டும் சொல்ல வேண்டாம். முயற்சி கண்டிப்பாக பலிக்க கொடுங்க. முடியாத காரியத்தை கூட கண்டிப்பாக முடித்து காட்ட முடியுங்க. உத்திரட்டாத்தி. இன்று பண வரவு சீராக இருக்கக்கூடும். முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். சிக்கல்கள் கண்டிப்பாக சரியாக கொடுங்க. முடிவுகளில் கூட தெளிவு ஏற்பட கொடுங்க. இன்று ஆசைகள் கனவுகள் கண்டிப்பாக பூர்த்தியாகுங்க. சிந்தனை வளம் இன்று பெருகக்கூடும். இன்று யதார்த்தமாகவும் செயல்படுவீர்கள். நல்லவைகள் நடக்கும் நாளாக இருக்கக்கூடும். மனசுக்குள் சந்தோஷம் ஏற்படும் நாளாக கண்டிப்பாக இருக்க கொடுங்க. ரேவதி. இன்று இறைவன் சரணாகதி அடைவீர்கள். சோதனையும் கடந்து வெற்றி பெறுவீர்கள். பிடித்தமான வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். காலை நேரம் மிகுந்த மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும். மதியத்திற்கும் மேலே நல்ல செய்திகள் வரக்கூடும். வெளிநாடு செல்லக்கூடிய முயற்சிகள் வெற்றியை கொடுக்குங்க. சுறுசுறுப்பை மேம்படுத்திக் கொள்வீர்கள். இன்று வெளி உலக தொடர்பை விரிவுபடுத்திக் கொள்வீர்கள். கலந்து உரையாடலில் ஏற்பட்ட சிக்கலும் விலகி செல்லக்கூடுங்க. இன்று சோதனைகளும் கடந்து கண்டிப்பாக வெற்றி பெற முடியுங்க. நல்ல பிள்ளை என்ற பெயரை கண்டிப்பாக எடுக்க முடியுங்க. முயற்சி பண்ணுங்கள். எதிலும் கண்டிப்பாக சாதிக்க முடியுங்க. நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.